தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அந்த நேசின்ற அந்த கட்டளை உள்ள வந்த உடனே நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அடுத்தவனுக்கு வலிக்கும். அப்ப அடுத்தவன் வலி நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்மளை எப்படி யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு நாம நினைப்போமோ, அந்த மாதிரி நாமளும் யாரையும் என்ன பண்ண மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். நம்மள ஒருத்தர் தப்பா பேசினா நமக்கு வலிக்கும்ல, வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும்ல. சிலர் 3 நாள் சாப்பிடாமலாம் இருப்பாங்க, என்ன சொல்லிட்டு தெரியுமா? நம்மள ஒருத்தர் ஒண்ணு சொன்னா நமக்கு வலிக்குது இல்ல, அப்ப நாம இன்னொருத்தர் சொல்லக்கூடாது இல்ல, நாம அடுத்தவங்களை தப்பா பேசக்கூடாது இல்ல, பிறருக்கானதை நோக்கணும்ல நம்ம. ஆமாவா இல்லையா? ஆமா. ஆண்டவர் இதை இன்னும் கொஞ்சம் வேற விதத்துல சொல்லி கொடுத்தாரு. இதே பிரமாணத்தை வேற கண்ணோட்டத்தோட சொல்லி கொடுத்தாரு பாருங்க. எப்படி படிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பாருங்க, யாராவது உங்களை பார்த்தா சிலர் பாருங்களேன், சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா அவங்க பார்த்தா ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க, திரும்பிக்கிட்டு போயிடுறாங்கய்யா. சரி, நீ என்ன பண்ண? அவங்க அப்படி திரும்பிட்டு போனாங்களா, நான் இப்படி திரும்பிட்டு போயிட்டேன். அவங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நீ நினைக்கிறல்ல, என்ன இருக்கா? அப்ப நீ அவங்களுக்கு போய் ஸ்தோத்திரம் பண்ணு. அதான் சொல்றார், மற்ற மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அது என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. அவங்க என்ன பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, அப்ப நீ சிரி. இல்ல, நான் 2-3 வாட்டி சிரிச்சேன், அவங்க சிரிக்கல, அப்புறம் தான் நான் அதை நிறுத்திக்கிட்டேன். சரி, என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு சிரிக்க தெரியுது, சிரிக்கிற, அதுக்கு சிரிக்க தெரியல, சிரிக்கல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரைஸ் காட், ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பிறருக்கானவைகளை கொஞ்சம் நாம என்ன பண்ணணும்னா நோக்கணும். இந்த சுயநலத்திலிருந்து வெளியில வந்து அடுத்தவங்களுக்கு என்ன. நமக்கு ஒரு காரியம் ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். அடுத்தவர்களை பற்றிய கரிசனையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. பாருங்க, ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், வண்டியில போவோம், எதிர்த்தாப்புல வண்டி வந்தா தான் நம்ம வண்டியை போவோம். இந்த சைடில் இருக்கிற வண்டி நம்ம ஆள் என்ன பண்ணுவான், நம்ம ஊரில் இருக்கிற பழக்கம் என்ன, சர்ன்னு ஏறி எடுத்துட்டு வந்து அந்த சைடில் இருக்கிற வண்டியே வராத மாதிரி கொஞ்சம் உண்ணா அண்ணா, கொஞ்சம் உண்ணா, கொஞ்சம் உண்ணா, இதை போயிடுறேண்ணா. 4 பேர் இப்படி வந்து சருன்னு முன்னாடி நின்று அங்கே வண்டியே போகாது, நின்று டிராஃபிக் ஆகிடும். ஆகிடுமா இல்லையா? இதுக்கு பேர் தான் சுயநலம். எதிர்க்க இருக்கிற வண்டி போகணும், அவனும் தானே போகணும், அவனுக்கும் 1000 வேலை இருக்கும். இதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருப்பான், இங்கே இருக்கிறவங்களாம் போகணும், யாரும் போயிடக்கூடாது, நான் மட்டும் போயிடணும். அடுத்தவன் எப்படி போவான்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. பிறருக்கானவைகளை நோக்குவானாக, கொஞ்சம் அதெல்லாம் நோக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாத்ரூம் போகிறோம் தானே, ஒரு பப்ளிக், ஒரு ஸ்கூலில் போகிறீங்க, எங்கள் ஆஃபீஸில் போகிறீங்க, பாத்ரூம் போனால் பாத்ரூமை நல்லா அழகாக தண்ணி ஊற்றி நீட்டாக என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிட்டு வரணும். ஆமாவா இல்லையா? பாத்ரூம் போயிட்டு தண்ணி கூட ஊற்றுறது இல்லை. அதுதான் பழக்கம் இல்லை சிலருக்கு, வளர்ப்பு அப்படி. சோத்திரம்.
இது நம்ம போயிட்டு வந்ததுக்கு பிறகு அடுத்து ஒரு 4 பேர் போவானே இல்லை? சிலர் வாஷ் பேஷன், சில இடத்துலலாம் போய் பாருங்களேன், வாஷ் பேஷன்லாம் போனீங்கன்னு வைக்கலாம், அங்கே தான் அவர் என்ன பண்ணுவார்னா பல்லே வளர்க்குவார். ஏய், அது 4 பேர் புழங்குற இடம். வீட்டில் பண்ணுற மாதிரி அங்கே வந்து துப்பிக்கிட்டு அதில் எச்சையை வேறு துப்பிட்டு அதில் சரி அதை ஒழுங்காக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு அதுவும் கிடையாது. என்ன ஆள் எப்படி இருக்கான் பாருங்க. நீங்கள் யாராவது அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒழுங்கீனமான ஆட்கள் பிறருக்கானவளை நோக்குவானா, அடுத்தவன் யூஸ் பண்ணணும் அதை. நமக்கு அடுத்ததாக இன்னொருத்தன் என்ன பண்ணணும்னா அதை புழங்கணுமேன்ற எண்ணம் வேணும் நமக்கு. ஆமாவா இல்லையா? அடுத்தவனுடைய கவனத்தில் நம்ம எப்பவுமே இருக்கணும். ரோட்டில் போகும்போது ரோடே நம்மளுது தான் நினச்சின்னு இருக்கக்கூடாது. அடுத்தவனும் அது எல்லாருக்குமான ரோடு. வீட்டில் குடியிருக்கும் போது நமக்கு பக்கத்தெல்லாம் வீடு இருக்குதுன்னு நினைக்கணும். பாட்டெலாம் போட்டால் சிலர் பாட்டு வைப்பான் பாருங்க, ஊருக்கே கேட்குற மாதிரி பாட்டு வைக்கிறது. வீட்டில் நீ கேட்கறதுக்கு வச்சுக்கோ. எங்கள் வீட்டில் பெரிய பாக்ஸியா, அதுவும் பெரிய பாக்ஸ் எதுக்கு வாங்கின நீ? முதல்ல சின்ன பாக்ஸாக வை, நான் கட்டி போட்டுருவேன் எல்லாரும் கேட்கட்டேன்னு. அதெல்லாம் செய்யாத நீ. அவன் வேணும்னா அவன் கேட்டுப்பான். கர்த்தருடைய வார்த்தையை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அவன் கேட்கவே மாட்டான், காதில் பஞ்சு வச்சுப்பான். நீ இந்த மாதிரி பண்ணனா சரியான தலைவலி எங்கேருந்தோ வந்து சேர்ந்துக்குது இங்கே அப்படின்னு. பாவம் வியாதிப்பட்டவங்க இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்கும். இவன் ஒரே சத்தமாக வச்சு போட்டு இதெல்லாம் ஒழுங்கினமாக பண்ணக்கூடாது. நம்ம பிறருக்கானவளை நோக்குவானாக. அவங்க மட்டும் நம்ம வீட்டாண்ட ஹார்னு கட்டுறாங்க. அவன் கட்டிட்டம்பா, அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். நாம் நடந்துக்கணும். பிறருக்கானவைகளை நோக்குவானாக. ஆமாவா இல்லையா? வண்டியில் போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு அவர் திரும்பல, அவன் மேலே ஸ்ப்ரே அடிக்கும். பக்கத்தில் அந்த சைடில் போகிறவன் அவன் தொச்சுன்னு போவான். கட்சி பற்றி அது இது எச்சை கூட நிறுத்தி வண்டி வருதான்னு பார்த்து கை வச்சு துப்போம்லாம் இல்லை. எல்லாம் அப்படியே தான். பிறருக்கானதை நோக்குவானாக. வீட்டில் சில ஆண்கள் சாப்பிடும்போது நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது இல்லை மனைவியை. தட்டில் வச்சா மொத்தத்தையும் இன்னும் இருக்கா, அட பாவி, எனக்கே இல்லாமல் உனக்கு எடுத்துன்னு வந்து வச்சேன், அதையே நீ என்ன பண்ணல, யோசிக்கல. வீட்டில் மனைவி சாப்பிட்டாங்களான்னு தெரியாது, பிள்ளைங்க சாப்பிட்டாங்க. என்ன ஆளுவன்? பிறருக்கானவளை நோக்குவானாக. பிரைஸ் காட். ஆமென். கவனிங்க, அடுத்தவங்க இடத்துல இருந்து அடுத்தவங்க வலியையும் வேதனையும் நீங்கள் புரிஞ்சிக்காத பட்சத்தில் கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாயிருக்குதுன்னு சொல்கிறது பொய். கிறிஸ்துவின் சிந்தை உடையவங்க அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க. ஏன்னா கிறிஸ்து தனக்கானதை தேடாமல் பிறருக்கானதையே தேடினார். அடுத்தவங்களுடைய நலன் தான் அவருடைய நலன். ஆகவே நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களானால் பிறருக்கானதை மட்டுமே தேடுவோம். பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். டாய்லெட் போனால் இப்போ சப்போஸ் தண்ணி வரல, என்ன பண்ணணும்? சின்னதாக ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டணும். தண்ணி இல்லை அப்படின்னு எழுதி ஒட்டிட்டு வரணும். தண்ணி வரலையா, நீ போ, நீ நாஸ்தி பண்ணிட்டு வந்துரு. என்ன ஆளு நம்ம. யாருக்காவது பாருங்க, ஒரு இடத்துல வெளியிலலாம் ஃபங்க்ஷன் போகிறீங்க, அங்கே நீங்கள் பாருங்கள், அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஒரு 2 பார்சல் கொடுத்துரு. ஏன்னா நான் சாப்பிட்டா போதும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவின் சிந்தை உண்டா இருக்கணும். கடைசியா வாசிக்கலாம் பிலிப்பியர் 3 15-16.
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த சிந்தையாய்? படிங்க. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தா அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அப்ப நல்லா கவனிங்க. நம்மில் தேறினவர்கள் யாவரும் இதே சிந்தையாய் இருக்க கடவோம். எதே சிந்தையானா அங்க பவுல் பாருங்க 1வது வசனத்துல இருந்து சொல்லிட்டு வர்றார் நிறைய விஷயத்தை. அதுல ஒரு வசனத்தை வாசிங்க. பின்னானவைகளை மறந்து. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். முன்னானவைகளை நாடி. 13வது வசனம். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன். கவனிங்க, இதான் சிந்தை. ஒன்று செய்கிறேன். அது என்ன? பின்னானவைகளை மறந்து என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறந்து என்னுடைய எதிர்கால தேவனுடைய வாழ்க்கையை நான் நினைத்து அந்த வாழ்க்கையை, அந்த ஓட்டத்தை நான் என்ன பண்றேன்? தொடருகிறேன். நல்லா கவனிங்க. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் மறக்கிறேன். அதான் ரொம்ப முக்கியம். எதை மறக்கிறாராங்க? பவுல் சொல்றாரு. நல்லா கவனிங்க. பவுல் எதை சொல்றாரு தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையின் தனக்கு இருந்த மிக முக்கியமான பெருமைகளை எல்லாம் மறக்கிறார். நான் யாரு? என் குடும்பம் என்ன? என் ஜாதி என்ன? என் குலம் என்ன? என் கோத்திரம் என்ன? என்னுடைய படிப்பு என்ன? சமூகத்தில் எனக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன? இதெல்லாம் அங்க பட்டியலிடுறார் அவரு. அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நான் மறந்து விட்டேன். அப்ப நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகும் சில ஆட்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் பெருமைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நல்லா கவனிங்க. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் பெருமை என்னவா இருக்கணும்னா இயேசு. யார் உங்களுக்கு பெருமை? இயேசு. என் படிப்பு எனக்கு பெருமை இல்லையா? நீ ஒரு 4-5 PhD வாங்கிரு, அந்த PhD உனக்கு பெருமை இல்லை. இயேசு உனக்கு பெருமை. உனக்கு பல கோடிகள் சொத்து இருக்கட்டும், அது இல்லை உனக்கு பெருமை. இயேசு உனக்கு பெருமையா இருக்கட்டும். இந்த இந்திய தேசத்தில் பிறந்ததுனால நீ சில குடும்ப பின்னணியில பிறந்திருக்கலாம். சிலர் சொல்லுவாங்களே, நாங்க அந்த ஜாதி பிரதர். அந்த ஜாதினா என்ன? மனுஷ ஜாதி தானே எல்லாம். நம்ம ஊர்ல இது ஒரு பெரிய பிரச்சனை. எவனாவது யாராவது ஒரு ஜாதியிலிருந்து ஒருத்தர் கன்வெர்ட் ஆயிட்டானா அவர் அந்த ஜாதி பிரதர். ஏன் அந்த ஜாதி ஆள் யாரும் ரட்சிக்கப்படக்கூடாதா? இல்லை, ரட்சிக்கப்பட மாட்டாங்க பிரதர். அதெல்லாம் கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் யாரை வேணா ரட்சிப்பார். அந்த ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அவரை கூட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறது. உடனே ஐயா ஒரு சிறப்பு சாட்சி சொல்லுவார் இன்னைக்கு. இல்லைன்னா நம்ம பாருங்க, ஒன்று ஒரு உயர்ந்த நம்ம ஊர் படி, நம்ம ஊரில் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க, உயர்ந்த சாதியிலேருந்து ரட்சிக்கப்பட்டார் அவர் சாட்சி சொல்லுவார். இல்லைன்னா குருவிக்கார பொம்பளைங்க யாராவது ரட்சிக்கப்பட்டா அந்த அக்காவை கொண்டு, அந்த அக்கா வேற அதே ட்ரெஸ்ஸோட வந்தது, டியாலோன்னு. ஐயோ கடவுளே, என்ன கொடுமடா கிறிஸ்தவத்துக்கு வந்த கேடு. வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அருள தேவன் இந்த பூமிக்கு வந்தார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. இங்கே படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன் அப்படியெல்லாம் கிடையாது. யாராவது ஒரு பணக்காரர் ரட்சிக்கப்பட்டார்னா உடனே அவரை கூப்பிட்டு வச்சு ஐயா அவர்கள் சாட்சி சொல்லுவார். என்ன ஐயா? இந்த சர்ச்சில் அந்த பழக்கம்லாம் கிடையாது. இந்த சர்ச்சில் எல்லா ஐயாவும் பின்னாடி தான் உட்காரணும். நான் பிரசங்கம் பண்ணுவேன், கேட்கணும். அதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க மட்டும் இங்கே வருவாங்க. சோத்திரம். எல்லா ஐயாவும் யாருக்கும் இங்கே சாட்சி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சாட்சியாக வாழும் முதல்ல. பிரைஸ் காட். ஆமென். ஆமாம். ஐயா பெரிய ஆளியா, அவர் பெரிய ஆளாக இருந்தால் உட்காந்து வசனம் கேட்கட்டும். நல்ல வசனம் கேளு, அப்புறம் உனக்கான அழைப்பை புரிஞ்சுக்கோ. உன் அழைப்பில் அப்புறம் ஊழியம் செய். ஐயாவுக்கு எதுவும் சாட்சி சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கும் இங்கே சாட்சி அந்த மாதிரி சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. நம்ம விளங்குதா உங்களுக்கு? விளங்குச்சுன்னா பரவாயில்ல. ஆமாம், ஐயா பெரிய IPS அதிகாரி, IAS அதிகாரி, ஐயாவுக்கு ஒரு சாட்சி கிடையாது. போ உட்கார், வசனம் கேளு. IPS படிச்சல இங்கே பைபிள் படி உட்காந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம் உட்காந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் ஆண்டவர் உனக்கு என்ன கிருபைகள் வச்சுருக்கிறாரோ அதில் நீ ஊழியம் செய். கண்டிப்பாக செய்யணும். அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆமென். ஆமாம்.
கட்டாயம் நாம் என்ன பண்ணுவோம், அவங்கள வளர்த்து விடுவோம். ஐயா கொஞ்சம் பெரிய கையா, அவரை நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஐயா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்யா. எங்களுக்கு சப்போர்ட் பரலோகத்திலிருந்து வரும். ஊழியத்தை நாங்கள் பரலோகத்தின் உதவியோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமாம், பாருங்கள், இந்த 17வது வருஷம் இது. இந்த ஊழியமானது தேவனுடைய அதிசயமான கிருபைகள். இங்கே எங்கள் மக்கள் நீங்கள் தான், நீங்கள் கொடுக்குற அன்பான காணிக்கைகளால் தான் இந்த ஊழியமானது நடந்து கொண்டிருக்கிறது. சில நல்ல உள்ளங்கள், சிலர் வெளியிலிருந்து ஏதாவது 1-2 உதவி செய்வாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த ஊழியம் ஏதாவது யாராவது பெரிய ஆளுங்க வந்து கொடுத்துருவாங்க, கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள். ஆமேன், அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே? ஆமாம். அதனால் ஐயாவுக்கு நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஐயா ஏதாவது சபைக்கு செய்வார். அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, இங்கே கூப்பிடுறதில்ல. கவனிங்க, எதுக்காக இது சொல்கிறேன்னா, இந்த பவுல் தன்னை பற்றி இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. ஆனால் பவுல் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர் சொல்கிறார், நான் பின்னானவிலெல்லாம் மறந்து விட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன்றார். சில ஆட்கள் அந்த பின்னானவிலை மறக்கிறது இல்லை. கடந்த காலத்தினுடைய பெருமைகளெல்லாம் பேசுறது. நான் யார் தெரியுமா, ஆமாம் என்னை தெரியுமோ அப்படின்னு ஒரு அப்படி போகிறது. ஆமாம், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன். இதில் என்னடா பெரிய இது இருக்குது? இதில் என்ன சாதனை இருக்குது? கிறிஸ்துவின் ரட்சிப்பை சொல்லு. உன்னை ரட்சித்துட்டாரே பாவி, உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டாரே. அப்படி விளையாடப்பட்ட இரக்கத்தினாலும் புண்ணியத்தினாலும் நீ ரட்சிக்கப்பட்டியே, அதுதான் பெரிய சாட்சி. ஆண்டவர் உண்மையில் மனதுருக்கமாக இருந்தாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உன்னை முன்குறித்தாரே, அதுதான் பெருசு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தது பெருசு இல்லை, நீ எவ்வளவு திருத்தனம் தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் பெருசு இல்லை. கர்த்தர் உன்னை நேசித்தாரே, அதான் பெருசு. ஆகவே தேவன் அவருடைய அன்பை தான் இங்கே முக்கியப்படுத்த வேண்டும். அதைத்தான் நாம செய்கிறோம். கவனிங்க, இங்கே அப்புறம் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நான் மறந்துட்டேன், முன்னானவில்லை நாடி. அப்படின்னா என்னை தேவன் எதுக்காக அழைச்சாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை ரட்சித்தது எதுக்கு? பந்தய பொருளை பெறுறதுக்கு, எப்படி ஆகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைவதற்கு, அவருடைய மரணத்தின் சாயலுக்கு ஒப்பாகி உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு பங்கடைவதற்கு. அதெல்லாம் இங்கே சொல்கிறாரு. அதுக்காகத்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சிந்தை வந்துடணும் நமக்கு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னானவிலை மறந்துட்டு ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்து என்னைக்கு, கவனிங்க, கிறிஸ்து என்னைக்கு உன்னதத்திலிருந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்துட்டாரோ அவர் பின்னானவிலை மறந்துட்டார். விளங்குச்சா உங்களுக்கு? அவர் எதை மறந்துட்டார்? அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய மகிமையை. கவனிங்க, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் அப்படின்னு சகல ஆராதனைக்கும் பாத்திரவானராகிய கிறிஸ்து இங்க பூமிக்கு வந்த பொழுது அதெல்லாம் மறந்துட்டு தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். பின்னானவிலை மறந்துடணும். அல்லேலூயா. சரி, ஒரு பக்கம் பெருமைகள்லாம் மறக்குது, இன்னொரு பக்கம் பாருங்க, நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நம்ம ஜீவியத்தில், நம்ம சுபாவங்களில் எத்தனையோ பாவங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ கேடுபாடு நிறைஞ்ச சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா மறக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம், ஆண்டவரே இந்த கெட்ட புத்தி என்கிட்ட இருக்குது, இந்த கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது, இந்த கெட்ட சுபாவம் என்கிட்ட இருக்குது, என்னோட மாம்சத்தில் இந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியல, இந்த புத்தியை மாற்றிக்க முடியல, என்னை கொஞ்சம் நீங்கள் மாற்றுங்க, நீங்கள் திருத்துங்க, இந்த பழையவைகள் ஒழியணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். வாசிங்க பார்க்கலாம். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-3 வேகமா படிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். கவனிங்க, அப்படிப்பட்ட சிந்தை என்ன சிந்தை? அப்படிப்பட்ட சிந்தைனா கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்ப தேவசித்தம்னு ஒப்பு கொடுக்கும்போது, கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு அவருடைய செல்ஃப், அந்த சுயமானது அவருக்கு செத்துச்சான். அதை தான் சொல்கிறாரு. நீங்கள் தேவசித்தம்னு ஓடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுய விருப்பங்கள், சுய ஆசைகள், நமக்குள்ளே பாவத்தை
பிறப்பிக்க நினைக்கிற நம்முடைய விருப்பங்கள் அது காணாமலே போயிடும். அதைத்தான் சொல்ல வர்றாங்க. படிங்க தொடர்ந்து. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்க நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா, இனி என் வாழ்க்கையில தேவ சித்தம் தான் செய்யணும், ஆண்டவர் விருப்பம் தான் செய்யணும், என் விருப்பம் இல்லை, என் எண்ணம் இல்லைன்னு என்னைக்கு நினைச்சு பிரயாசப்பட இந்த பாவங்களின் மேல் ஒரு ஜெயம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆமா, இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. பிரைஸ் காட். ஆமென். நேற்று இருந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இருக்க மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிச்சயமா நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உருவாக்கி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்துல, 3வது வசனத்துல, சென்ற வாழ்நாள் காலத்திலே, நீங்க சென்ற வாழ்நாள் காலத்துல, அந்த பின்னானவைகளை தான் கொஞ்சம் மறக்கணும். நான் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். சொல்லுங்க போதும். சொல்லுங்க போதும். உலகத்து மனுஷாங்களை மாதிரி வாழ்ந்தது போதும். அதில் தான் நிறைய இருக்குது லிஸ்ட்டு. நமக்கு தெரியும் நமக்குள்ளே என்னென்னலாம் பாவம் இருக்குதுன்னு தெரியும். அதை நான் இப்போ வெளிச்சம் போட்டு காட்ட தேவையில்லை. அப்போ அது போதும். இனி இந்த வாழ்க்கை தேவனுக்கானது. தேவனுக்காக வாழ தேவ சித்தம் செய்ய நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை வாழ்வீங்க. பின்னானவைகள் மறப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னான பாவ வாழ்க்கை, சென்ற வாழ்நாட்காலத்தில் இருக்கிற பாவ வாழ்க்கைகள் உங்களை விட்டு மறைந்து போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமாக காணாம போயிடும் அது. பிரைஸ் காட். ஆமென். அப்ப தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தைனா என்னென்ன? நம்பர் 1, வெளிப்பாட்டின் அறிவை உடையவர்களாக இருப்பது கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென். 2வது, ஒருமனப்பட்டவர்களாக இருப்பது கிறிஸ்துவின் சிந்தை. அடுத்தது, தங்களிலும் பிறரை மேன்மையுள்ளவர்களாக எண்ணக்கூடிய அளவுக்கு தாழ்மையானவர்களாக இருப்பது கிறிஸ்துவின் சிந்தை. 4வது, பிறருக்கானவர்களை நோக்குவது கிறிஸ்துவின் சிந்தை. 5வது, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி வாழ்வது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை இருந்தா தான் நீ தேவனுடைய பிள்ளை. இந்த சிந்தை இருந்தா தான் நீ சுதந்திரவாளி. இந்த சிந்தை உண்டா இருக்குதா பாரு. இந்த சிந்தை வந்துச்சுன்னா செயல்கள்லாம் எப்படி இருக்கும்ன்றத பின்னாடி சொல்றேன் அடுத்த வாரம். இன்னைக்கு சிந்தையை பார்த்துட்டோம்ல. ஒரு தேவ பிள்ளையோட சிந்தை இப்படிதான் இருக்கும். தேவ பிள்ளையோட செயல் எப்படி இருக்குன்றத நான் அடுத்த வாரத்தில் சொல்றேன். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, நீங்கள் சுதந்திரவாளிகள். அன்பு தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வாதத்துக்கென்று தேவன் முன்குறித்திருக்கிறார். உன்னை ஆசீர்வாதத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய எல்லா நன்மைகளையும் சுதந்திரிப்பதற்காக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படியாக எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகள் உமக்காக ஆண்டவரே மாறுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை கரத்தில் ஒப்பு கொடுத்து, அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய வித்து அவருடைய பிள்ளைகள் யாவருக்குள்ளேயும் அவருடைய வித்து அவருக்குள்ள இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ வித்து எனக்குள்ள தேவ சிந்தையை பிறப்பிக்கும் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எங்களுக்கோ ஆவிக்குரியவர்களாகிய எங்களுக்கோ, மீட்கப்பட்டவர்களாகிய எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். நாங்கள் ஜென்ம சுபாவத்தார் அல்ல, நாங்கள் உலகத்தின் ஆவியை உடையவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறதுனாலே எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஒருவன் தேவ பிள்ளைன்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது வெளிப்பாட்டின் அறிவு. கண்களுக்கு புலப்படாததை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பார்ப்பது, அறிவுக்கு எட்டாததை ஆவியினாலே பார்ப்பது தான் வெளிப்பாட்டின் அறிவு. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிந்தை என்பது எல்லோரையும் ஏக மனதோடு கூட இணைப்பது. எல்லாரோடையும் ஒரு காரியத்தில் நாம் ஒருமனப்பட முடியும். அது என்னன்னா தேவனுடைய ராஜ்யம், ஊழியம், ஆண்டவருடைய சித்தம்,
ஆண்டவருடைய மகிமைன்னு சொன்னா அதில் என்னால் ஒருமனப்பற்ற முடியும். கர்த்தர் அதில் மகிமைப்படுவார்னா நான் கட்டாயம் அவர்களோட இணைஞ்சிருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். பிரைஸ் காட். அதில் சில ஆத்துமாக்கள் தேவனிடத்தில் நெருங்கி சேருவாங்கன்னா நிச்சயமாக அதில் என்னோட ஒருமனப்பட முடியும் என்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. மூன்றாவது தாழ்மை. தாழ்மை எந்த அளவுக்கு தாழ்மைனா, மற்றவங்க எல்லாரையும் நம்மளை விட உயர்வாய் எண்ணுகிற அளவுக்கு தாழ்மை. அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா அன்பான தேவ பிள்ளைகளே? பிசாசுக்குள்ள இருந்த பெருமை நமக்குள்ள இருக்கா? நான் தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணம் இருக்கா? இல்லை, நான் எல்லாருக்கும் கீழே என்கிற தாழ்மை உண்டாயிருக்கிறதா? பிரைஸ் காட். நான்காவது பிறரை பற்றிய கரிசனை. வீட்டில் கூட சரி, வெளியில் எங்கேயும் சரி, சபையிலையும் சரி, அடுத்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை குறித்து அதிக கரிசனையோடு நடந்து கொள்வது, அடுத்தவங்க வலியையும் வேதனையும் புரிந்து கொள்வது, முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் தராமல் இருப்பது, முடிஞ்சால் உதவி செய்வது, பிறரை குறித்த கரிசனையோடு இருப்பது, அதான் கிறிஸ்துவின் சிந்தை. கடைசியாக கிறிஸ்துவின் சிந்தை என்பது பின்னானவளெல்லாம் மறந்து முன்னானகளை நாடி ஓடுவது. பழைய வாழ்க்கையின் பெருமைகள், பழைய வாழ்க்கையின் சாதனைகள், அந்தஸ்துகள், படிப்புகள், உயர்வுகள், மேன்மைகள், பழைய காலத்தினுடைய பாவங்கள், கெட்ட சுபாவங்கள், நமக்குள்ள இருந்த தேவன் வெறுக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு தேவ சித்தம் செய்யும்படியாக ஓடுவது. எதற்காக அழைத்தாரோ அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுவது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை குறித்ததான தேவ சித்தம். இதுதான் தேவ சிந்தை. அந்த சிந்தை நமக்குள்ள இருந்தா நான் சொல்றேன், நீ சுதந்திரிக்காமல் யார் சுதந்திரிக்க போகிறாங்க? எல்லாம் உனக்கானது. சகல நன்மைகளை உனக்காகத்தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சிந்தைகளில் நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே, இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தேவ சிந்தையை தரித்து கொண்டவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக உங்கள் கருத்தில் கொடுக்கிறேன். ராஜா, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பீராக. விசாலத்தில் கொண்டு வாங்க. குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திங்க. சாட்சியாக நிறுத்துங்க. எல்லா திகர்களை பாதுகாப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.